ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். காலையில் இந்த அதிகாலையில் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, இந்த காலையில் ரோமர் புத்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசி கேட்கலாமா? அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன், அப்போது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. நல்ல கவனிங்க. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தமான வார்த்தை. தேவன் ஒரு வார்த்தை சொன்னார்னா குறித்த காலம் சொல்லிட்டார். நான் திரும்பி வருவேன், அப்போ உன் கையில் ஒரு பிள்ளை இருக்குன்னு சாராளை பார்த்து சொல்றார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை இதை கேட்கிறவங்க பல ஆண்டு காலமாய், ஆண்டவரை எனக்கு எப்போ ஆண்டவரை இறங்குவீங்க, எப்போ என் கர்ப்பத்தை திறப்பீங்க, எப்போ எனக்கு வேலை கிடைக்கும், ஆண்டவர் எப்போ என்னுடைய வாழ்க்கையில் வீடு கட்டுவேன், எப்போ என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும், எப்போ. ஆனால் அந்த நாட்கள் தெரியல, அந்த காலம் தெரியல. அதனால நம்ம கலங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லுகிற குறித்த காலத்தில் வருவேன். நாங்கள் ஒரு முறை தேவனுடைய பிள்ளைகளே ப்ரேயர் டீமில் உக்காந்துட்டு இருக்கிறோம். ஒரு சகோதரர் என்னிடத்துல வந்தார். அவர் என்கிட்ட வரும்போது சொன்னார், 16 ஆண்டு காலமாக அவருக்கு பிள்ளை இல்லை, 16 வருஷமாக அவருக்கு பிள்ளை இல்லாததுனால பல இடத்துல மருத்துவர்கள் கிட்ட போயிட்டு இந்த 16 வருஷத்தில் அவர் பண்ணாத செலவே கிடையாது. ஆனால் அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் மனம் சோர்ந்து போயிட்டு இனிமேல் ட்ரீட்மெண்ட்டும் வேணாம், பிள்ளை என்ற எண்ணமும் வேணான்னு அவங்க 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அறிமுகமானவங்க அவர்கிட்ட சொல்கிறாங்க, ஒரே ஒரு முறை அந்த ப்ரேயர் ஃபேக்ட்ரிக்கு தாமஸ் ஐயா கிட்ட போய் ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னா. அப்போ இங்கே வரும்போது அவங்க என்கிட்ட, ஐயா இந்த மாதிரி எங்களுக்கு இத்தனை வருஷம் பிள்ளை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், இன்னைக்கு என்ன தேதின்னு கேட்டேன். பிப்ரவரி 4ன்னு சொன்னாங்க. நான் அவங்களுக்கு சொன்னேன், இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே உன் பிள்ளை இருக்கும், உன் கையில் உனக்கு ஒரு பிள்ளை இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி ஆண்டவர் அவங்களுக்கு அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தை ஊழியக்காரன் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அப்போ இன்னைக்கு தேவனுடைய நான் குறித்த காலத்தில் வருவேன். இங்க ஆதியாகம புத்தகத்தில் 21:2 வாசிக்கலாமா? ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். பாருங்க, சாராளுக்கு என்ன வயசு, ஆபிரகாமுக்கு என்ன வயசு? ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்தது எப்போ? அதனால தேவனுடைய பிள்ளை முதிர் வயதான காலத்திலும் கர்ப்பம் செத்து போன நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தை மாறவே இல்லை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கு பெற்றெடுத்தாங்க. அதனால்தான் இந்த வசனம் சொல்லி ரோமர் 9வது அதிகாரம் 9வது வசனத்தில் குறித்த காலத்தில் வருவேன் உன்னிடத்துல வாசிங்க. அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன், அப்போது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. அப்ப பாருங்க தேவனோட பிள்ளை, இது எல்லாமே உண்மைதான். ஆனால் நமக்காக செய்கிற நன்மைகளும் நமக்காக குறித்திருக்கிற வாக்குகளும் நிறைவேற்ற முடிக்கிறவர். யோபு புத்தகம் 23:14 வாசிக்கலாமா? எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். உங்களுக்கு கூட, இதை கேட்கிற உங்களுக்கு, இந்த காலையில கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் குறித்து இருக்கிறதை நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அவர் பொய் சொல்ல மாட்டார். குறித்ததை உங்களுக்கு இந்த காலையில நிச்சயமா நிறைவேற்றார். சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, வேலை இல்லைன்னு வேதனைப்படாதீங்க, பிள்ளை இல்லைன்னு கண்ணீர் விடாதீங்க. ஆண்டவரே கடந்தோலை என்னால் தாங்க முடியல. என்கிட்ட நேற்று ஒரு சகோதரர் வந்து சொன்னாங்க, ஐயா எனக்கு இவ்வளோ கடன் இருந்தது, இத்தனை லட்சம் இருந்தது, நான் ஜெபிக்கிறதுக்காக நான் உங்ககிட்ட குறிப்பு எழுதி கொடுத்தேன், ஜெபிச்சிங்க. இப்போ போன 2 மாதத்துக்கு முன்னே தான் நான் எல்லாத்திலும் விடுதலை ஆனேன், எல்லா கடனும் ஆண்டவர் மாற்றிட்டாருன்னு நேற்று நைட்டு என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறார். அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளை தேவனால கூடும்.
சங்கீதம் 102:13 படிங்க. தேவரீர் தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயவு செய்யும் காலமும் அவருக்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. இந்த காலையில ஆண்டவர் உங்களுக்கு தயவு செய்ய போறார். உங்களுக்கு குறித்த நேரமும் வந்து விட்டது. விசுவாசமா இருங்க. கண்டிப்பா எந்த காரியத்தோடு கூட நீண்ட காலமாய் நீண்ட ஆண்டு காலமாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற உங்களுக்கு இனி ஆண்டவர் தாமதிக்காதபடி குறித்த நேரம் என்று சொல்லிவிட்டால் இந்த காலையில விசுவாசமா இருங்க. சீக்கிரத்தில் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் தேவைகளை என்னது என்று அறிந்த தேவன் அதை குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். ஆகினால தயவு செய்து சொல்கிறேன், இந்த வாக்குத்தத்தமான வார்த்தையானது வெறுமே போகாது, நிச்சயம் உங்களுக்கு நிறைவேறும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஆண்டவர் இந்த காலையில் ஆண்டவரே நாங்கள் ஏக்கத்தோடு இருக்கிறோம் சாமி. எப்போ மாறும் என்று ஏங்கி கொண்டு இருக்கிறோம், எப்போ இந்த கடன் தீரும் என்று ஆண்டவரை காத்து கொண்டு இருக்கிறோம். அப்பா எங்களுக்கு விடுதலை தாங்கப்பான்னு கேட்குறோம். இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க குறித்த காலத்தில், நீங்கள் பிள்ளை இல்லாத பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிறவங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் அப்படியே வாக்குத்தத்தமான வசனம் நிறைவேறட்டும். சாராளுக்கு எப்படி குறித்த நேரத்தில் நீங்கள் அற்புதம் செஞ்சீங்களோ அதே போல் எங்களுக்குன்னு ஆண்டவர் நீங்கள் செய்வீங்க. நிச்சயமாக நாங்கள் வெட்கப்பட மாட்டோம். உங்கள் பிள்ளைங்க நாங்கள் உங்கள் நாம மகிமைக்காக எங்களை ஆசீர்வதிப்பீங்க. மீட்பர் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.